அடிச்சாரு பாருங்க ரீலு, வாயெல்லாம் வெந்து போயிராதா அப்படின்ற அளவுக்கு தான் ரீல் விட்டுருக்காரு. யூபிஎஸ்சியில இவங்க தான் தமிழ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களாம். யூபிஎஸ்சியில எதுல தமிழ் பிரிலிம்ஸ் கொஸ்டின் தமிழ்ல கொடுக்குறாங்களா? ரயில்வே நிலையத்துல வந்து தமிழ் அறிவிப்புகளை கொண்டு வந்து நாங்க தான் பாத்தீங்களா? ரயில்வே ஸ்டேஷன்ல தமிழ்ல முதல்ல அறிவிப்பு கொடுக்கறது அமித்ஷா தான். அது வரைக்கும் தமிழம் பூரா ஹிந்தியில படிச்சுட்டு இருந்திருக்கிறான். அப்ப 2014க்கு முன்னாடி எல்லாம் திருமாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில தான் எழுதி போட்டிருப்பாங்க போல. இது எவ்வளவு பெரிய பொய். அதுவும் திருச்சியில நின்றுகிட்டு, புதுக்கோட்டையில நின்றுகிட்டு, திருச்சியில நிக்காரோ புதுக்கோட்டையில நிக்காரோ எங்க நிக்காருன்னு தெரியல, எங்க இருந்தாலும் இப்படியா போய் சொல்லுவாங்க. அந்த புதுக்கோட்டைக்கும் திருச்சிக்கும் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, கீழப்பழுவூர்னு. அந்த ஊர்ல சின்னசாமின்னு ஒரு ஆள் பிறந்தாரு. அந்த ஆள் 23 வயசுல தீ குளிச்சு செத்தான். எதுக்கு செத்தான்? தமிழ்ல தான் இங்க இருக்கணும்னு. தமிழ்ல தான் இருந்தது, ஆங்கிலத்துலதான் இருந்தது. அதைத்தான் இவனுக்கு ஹிந்தியில மாத்த முயற்சி பண்ணானுங்க. முயற்சிக்கு பயன் கிடைக்கல. இங்க தமிழர்கள் கொந்தளிச்சாங்க. கொந்தளித்ததனுடைய விளைவு அன்றிலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டுல வந்து 2 மொழி கொள்கை தான் பொது இடங்கள் எல்லாத்திலையும் பின்பற்றப்படுது. யாரும் ஹிந்தியில எல்லாம் எழுதி வைக்கல. இவர் திடீர்னு வந்து நாங்க தான் தமிழ ரயில்வே ஸ்டேஷன்ல கட்டணும். யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு, ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு எல்லாம் வந்து தமிழ்ல கொண்டு வந்து இவங்க இல்லையா? அப்போ என்ன கொண்டு வந்தாங்கன்னு நான் கேட்கிறேன். யூபிஎஸ்சி தேர்வுல எதை தமிழ்ல கொண்டு வந்தாங்கன்னு நான் கேட்கிறேன். தமிழ்லயும் எழுதலாம்னு கொண்டு வந்தோம் நாங்க அப்படின்றது. ஏங்க அது ஏற்கனவே பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் கேளுங்க, அவர் சொல்லுவார் ஏற்கனவே இருக்குதுங்க. மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இருக்குதுங்க. தமிழ் வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜஸ்ல இருக்குதுங்க. பிரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் நீ தமிழ்ல கொண்டு வந்தியா? பிரிலிம்ஸ் வந்து இங்கிலீஷ்ல ஹிந்திலையும் தானே இருக்குது. உனக்கு இங்கிலீஷ் பிடிக்காதுல்ல, உனக்கு இங்கிலீஷ் பிடிக்காதுல்ல, உனக்கு வந்து பொது பாஷா, ராஷ்டிர பாஷா, தேசிய மொழி அப்படின்னு சொல்லிக்கிறது எதை? ஹிந்தியை சொல்லிக்கிறான்ல, ஹிந்தியில கொடு. அது போக நாங்க மாநில மொழிகளை மதிக்கிறோம்னு சொல்றேல, இங்கிலீஷை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் தமிழ்ல அடிச்சு கொடு. கேரளால கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் மலையாளத்தில் அடிச்சு கொடு. கர்நாடகால கொடுக்கறதுல கன்னடத்தில் அடிச்சு கொடு. ஆந்திரா தெலுங்கானால தெலுங்குல அடிச்சு கொடு. என்ன இப்ப உனக்கு கேடு? இப்ப சௌராஷ்டிராவை பத்தி பேசுறானுங்க. மதுரையில் இருக்கிற சௌராஷ்டிராவுக்கு அவங்க மொழியில கொஸ்டின் அடிச்சு கொடு. என்ன பிரச்சனை? முதல்ல சௌராஷ்டிராவை பட்டியல் லாங்குவேஜஸ்ல சேரு. என்ன உனக்கு தடையா இருக்குது? எல்லா அதிகாரமும் கையில இருந்தும் கூட எதையுமே செய்யாமல் இப்படி பொய் வாய்க்கூசாம போய் சொல்றான். இதுல ஃபிஜி தீவுல போய் தமிழ் கத்துக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாராம். ஃபிஜி தீவினுடைய பாப்புலேஷன் என்ன? அங்க போய் அங்க என்னன்னா ஃபிஜியில வந்து ஒரு தமிழர் வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறாரு. அதனால அவருடைய முயற்சி மொத்த ஃபிஜி பாப்புலேஷனே 10 லட்சம் பேர் தான். இது எஸ்டிமேட்டட் கால்குலேஷன். மொத்தமே வந்து 9.5 லட்சம், 10 லட்சம் கிடையாது, 9.5 லட்சம் கூட கிடையாது, 9.29 லட்சமா ஃபிஜியினுடைய மொத்த பாப்புலேஷன். அங்க இவர் தமிழ் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. நீ கிழிச்ச